சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீயும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சுல, நீ எப்படா குழந்தை பெற்றுக்க போகிற அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் குழந்தை பெற்றுக்கிற ஐடியாவில் இருக்கோம் அப்படிங்குமே. பணம் எப்போ வேணுமா சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் குழந்தை பெற்றுக்கிறது அந்தந்த வயசில் தான் பெற்றுக்க முடியும். அந்த வயசு போயிடுச்சுன்னா நம்மளே குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு முடியாது. அதனால இப்போ நீங்கள் குழந்தைய பெற்றுக்கங்க, பெற்றுட்டு பதறாமல் நீங்கள் பணம் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே முத்துவோட ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி குழந்தைய பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே மீனாவோட ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான். அதில் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆள் வந்து குழந்தை பிறந்து பேர் வைக்கிற விழா இருக்குது, அதனால் வந்துடுங்க எல்லோரும் அப்படிங்குமே. ஆமாம், குழந்தைங்களை குழந்தைய பெற்றுக்கிறதே தனி ஒரு சந்தோஷம் தானே. அதுகளுக்காக சம்பாதிக்கிறோங்கிறபோது நம்மளுக்கு அது ரொம்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் நம்மளை பார்த்துக்க போகிறதே குழந்தைங்க தான். அவங்க இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு கடவுள் கொடுக்குற வரோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதில் வந்து ஆமாம், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கால் வலிக்கு நின்று வேலை பார்த்துட்டு போகிறேன்ல, வீட்டில் போய் என் குழந்தைங்க என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாவே எனக்கு அந்த கஷ்டம் எல்லாமே வலி எல்லாமே பறந்துடும். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு பொண்ணுங்கிறவங்களுக்கு வந்து குழந்தை தான் ஒரு அடையாளம். மெயினாக நீயும் தள்ளி போடாமல் வேகமாக ஒரு குட்டி மீனாவையும் குட்டி முத்துவையும் நீங்களும் டக்குன்னு பெற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நினச்சிக்கிட்டேன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வீட்டுக்கு வர்றப்ப என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம முத்து வந்து பூ வாங்கிட்டு வர மாதிரி நினச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மனோஜ் பூவை கொண்டு வந்து வாங்க ரோஹிணின்னு சொல்லி கத்திக்கிட்டே வருவார். என்னாச்சு, என்ன திடீர்னு பூ வாங்கிட்டு வந்திருக்க, என்ன லவ் அதிகமாகிடுச்சா அப்படிங்குமே. இல்லை, கடையை விட்டு கிளம்புனேன், அப்போ வந்து ஒரு அம்மா வந்து ஒரு வயசான அம்மா பூ வாங்கிக்கங்கன்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணாங்க, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்குமே. அதை பார்த்து மீனாக சிரிச்சிட்ருக்காங்க. டக்குன்னு வச்சுக்கோ, அம்மா வந்துட போகிறாங்க அப்படிங்குமே. இதுக்கு கூட உங்கள் அம்மாவுக்கு பயப்படணுமா மனோஜ் அப்படிங்குமே. அப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம சுருதியும் நிறையா பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. நீங்களும் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா மனோஜ், நீங்கள் ரோஹிணிக்கு வச்சு விடுங்க, நான் வீடியோ எடுத்துக்கிறேன். இப்போ பூராமே வந்து எல்லாம் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இப்போது ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் பூ வச்சு விட்றது, அதனால் நீங்கள் வச்சு விடுங்க, நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி வச்சு விட சொல்லி வீடியோ எடுக்கிறாங்க. அதே மாதிரி சுருதியும் ரவியை கூப்பிட்டு வச்சு விட சொல்லி வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலையும் விஜயா வந்தப்போ விஜயாவை கூப்பிட்டு அதே மாதிரி அண்ணாமலையை வச்சு விட சொல்கிறாரு. எனக்கு இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லைம்மா, எனக்கு வந்து உங்கள் அத்தை தான் அடிக்கடி காதில் பூ சுற்றுவோம் அப்படிங்க. ஆமாம், என்னை குறை சொல்லாட்டி உங்களுக்கு இருக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதில் வந்து நம்ம எல்லாம் பூ வச்சு விட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து வந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.